RTVKGF News முக்கிய செய்திகள். ப்ரோக்ராம் இப்போதைக்கு இங்கே ஃபுல்லாக செடி வளர்ந்துட்டுக்குது. அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணோன்ட்டு உங்களுக்கு நாளைக்கு நிறைய பேர் வராங்க. இப்போ கோர்ட் டாக்டர் அம்பேத்கர் பார்க் மேடம், ஆப்போசிட் கோர்ட் பக்கத்தில் அம்பேத்கர் பவன் சொல்லி. சரிங்க சரிங்க. கமிஷனர் ஒன்றும் சொல்ல தேவையில்ல. ஓகே கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டா நல்லா. ஏன்னா வெறும் அந்த பூண்டு செடி வளர்ந்துட்டுக்குது. ஏன்னா அவருக்கு வந்து போன நாள் அனுசரிக்கும் போது கொஞ்சம் க்ளீனாக இருக்கு. டாக்டர் B.R. அம்பேத்கர் பூங்காவின் இந்த அவல நிலையை கண்டு சேவ் KGF அமைப்பின் தலைவர் R. ஜோதிபாசு அவர்கள் கடும் ஆவேசமடைந்தார். சற்றும் தாமதிக்காமல் உடனடியாக சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அதிரடியாக பேசினார். ಕೋಲಾರ ಚಿನ್ನದಗಣಿ KGFನಲ್ಲಿ ನಾಳೆ ಇತಿಹಾಸ ನಿರ್ಮಾಣವಾಗಲಿರುವ ಮಹಾ ಜನಜಾಗೃತಿ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ವೇದಿಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದೆ. KGFನ ಸಮಸ್ತ ಜನತೆಗೆ ಬನ್ನಿ ಎಂದು ಆಹ್ವಾನ ನೀಡಿರುವ ಸೇವ್ KGF ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಸಂಘಟನೆಯ ಈ ಘೋಷಣೆ ಎಲ್ಲರ ಗಮನ ಸೆಳೆದಿದೆ. ಇತಿಹಾಸ ನಿರ್ಮಿಸಿದ ಆ ದಿನ ನಿಖರವಾಗಿ 72 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ 1954ರ ಜುಲೈ 12ರಂದು ಒತ್ತಡಕ್ಕೊಳಗಾದ ಸಮಾಜದ ಏಕೈಕ ಶಕ್ತಿ ಶಿಕ್ಷಣವೇ ಎಂಬ ಘೋಷಣೆಯೊಂದಿಗೆ ಭಾರತದ ಮಹಾನ್ ಸಮಾಜ ಸುಧಾರಕ ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಡಾಕ್ಟರ್ B.R. ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ಕೋಲಾರ ಚಿನ್ನದ ಗಣಿ ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಭೇಟಿ ನೀಡಿದ್ದರು. ಅಂದು ಚಾಂಪಿಯನ್ ರೀಫ್ ಸಮಾಧಿ ಕಾರ್ನರ್ನಲ್ಲಿರುವ ಸೌತ್ ಇಂಡಿಯಾ ಬೌದ್ಧ ಸೊಸೈಟಿ ಆವರಣದಲ್ಲಿ ಅವರು ಬಿತ್ತಿದ ಜ್ಞಾನ ಮತ್ತು ಸಮಾನತೆಯ ಬೀಜ ಇಂದು ಒಂದು ಮಹತ್ತರ ಜನಜಾಗೃತಿ ಚಳುವಳಿಯಾಗಿ ಬೆಳೆದಿದೆ. ಕಳೆದ ವರ್ಷ ಇದೇ ದಿನವನ್ನು ನಾಲೆಡ್ಜ್ ಡೇ ಎಂದು ಘೋಷಿಸಿ ವಿಶೇಷ ಕಾರ್ಯಕ್ರಮ ನಡೆಸಿದ್ದ ಸೇವ್ KGF ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಸಂಘಟನೆಯವರು ಈ ವರ್ಷವೂ 2 ಪ್ರಮುಖ ಬೇಡಿಕೆಗಳನ್ನು ಮುಂದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಮೊದಲ ಪ್ರಮುಖ ಬೇಡಿಕೆ, ಕೋಲಾರ ಚಿನ್ನದಗಣಿ ಜಿಲ್ಲೆಯ ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿ DC ಅವರು ತಕ್ಷಣವೇ ಜಿಲ್ಲೆಯ ಎಲ್ಲಾ ಶಾಲೆಗಳು ಮತ್ತು ಕಾಲೇಜುಗಳಿಗೆ ಈ ದಿನವನ್ನು ಆಚರಿಸುವ ಕುರಿತು ಸುತ್ತೋಲೆ ಹೊರಡಿಸಬೇಕು. ಎರಡನೇ ಪ್ರಮುಖ ಬೇಡಿಕೆ, ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರ ಈ ದಿನವನ್ನು ಅಧಿಕೃತವಾಗಿ ಜ್ಞಾನ ದಿನ ಎಂದು ಘೋಷಿಸಬೇಕು. ನಾಳೆ ಜುಲೈ 12ರಂದು ಬೆಳಿಗ್ಗೆ 11 ಗಂಟೆಗೆ ಅಂಬೇಡ್ಕರ್ ಉದ್ಯಾನವನದಲ್ಲಿ ಸೇವ್ KGF ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಸಂಘಟನೆಯ ಪದಾಧಿಕಾರಿಗಳು ಹಾಗೂ ಸಾರ್ವಜನಿಕರು ದೊಡ್ಡ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ಸೇರಲಿದ್ದಾರೆ. ಇಂದಿನ ಪ್ರಜಾಪ್ರಭುತ್ವ ಮತ್ತು ಸಂವಿಧಾನಕ್ಕೆ ದೊಡ್ಡ ಅಪಾಯ ಎದುರಾಗಿದೆ ಎಂದು ಎಚ್ಚರಿಸಿರುವ ಸಂಘಟನೆಯವರು ಅಲ್ಲಿ ಸೇರುವ ಎಲ್ಲರೊಂದಿಗೆ ಸೇರಿ ಭಾರತದ ಸಂವಿಧಾನ ರಕ್ಷಣೆಯ ಸಾಮೂಹಿಕ ಶಪಥ ಸ್ವೀಕರಿಸಲಿದ್ದಾರೆ. ಜೊತೆಗೆ ಹಲವು ಪ್ರಮುಖ ಹಾಗೂ ಮಹತ್ವದ ಘೋಷಣೆಗಳನ್ನು ಸಹ ಇದೇ ವೇದಿಕೆಯಲ್ಲಿ ಪ್ರಕಟಿಸಲಾಗುವುದೆಂದು ತಿಳಿದುಬಂದಿದೆ. ಸಾರ್ವಜನಿಕರಿಗೆ ನೇರ ಕರೆ, ಜಾತಿ ಮತ್ತು ಧರ್ಮದ ಭೇದಭಾವವನ್ನು ತೊರೆದು ಶಿಕ್ಷಣಕ್ಕಾಗಿ ಹಾಗೂ ನಮ್ಮ ಸಂವಿಧಾನದ ರಕ್ಷಣೆಗೆ ಒಂದಾಗಿ ಬನ್ನಿ ಎಂದು KGF ಯುವಕರು ಹಾಗೂ ಸಾರ್ವಜನಿಕರಿಗೆ ಮನವಿ ಮಾಡಲಾಗಿದೆ. ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಬರಲು ಸಾಧ್ಯವಾಗದವರು ಕೂಡ ತಾವು ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಭಾರತದ ಸಂವಿಧಾನ ರಕ್ಷಣೆಯ ಪ್ರತಿಜ್ಞೆಯನ್ನು ಸ್ವೀಕರಿಸುವಂತೆ ವಿನಂತಿಸಲಾಗಿದೆ. இதுபோன்ற முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள RTVKGF நியூஸ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். B.R. அம்பேத்கர் அவர்களுடைய கர்நாடக மாநிலத்தில் கோலார் தங்கவயலில் 1954 ஜூலை 12 அன்று பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் இந்த நாட்டில் மேலே வர வேண்டும் என்பதற்காக கல்வி என்கின்ற ஒரு ஆயுதத்தை இந்த சமூகம் கற்பித்தால், அவர்கள் பயிற்சி கல்வி கிடைத்தால் அவர்கள் இந்த நாட்டிலே உயர்ந்த நிலைக்கு வருவார்கள் என்கின்ற அந்த நோக்கத்தோடு கோலார் தங்கவயலுக்கு அவர் 1954 ஜூலை 12 அன்று வருகை தந்தார். சாம்பியன் ரீஃப் கல்லறை கார்னரில் இருக்கக்கூடிய சவுத் இந்தியா புத்திஸ்ட் சொசைட்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அவர் வந்து கால் பதித்து கோலார் தங்கவயல் மக்களுக்கிடம் தன்னுடைய நோக்கத்தை வெளிப்படுத்திய அந்த நாள். 72 ஆண்டுகள் கடந்துவிட்டது. கடந்த ஆண்டு சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் முதலாக
கோலார் தங்கவயலில் இதை கல்வி தினம் நாலேஜ் டே என்கின்ற ஒரு தீமோட உருவாக்கப்பட்டது. எங்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்த மாவட்டத்தினுடைய டெப்டி கமிஷனர் அவர்கள் ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளுக்கும் இது ஒரு சுத்தோலையாக சர்க்குலராக அனுப்பி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கால் பதித்த நாளை, ஏன் மாநில அரசே கூட எல்லா பள்ளிகளிலும் அறிவு தினம் என்கின்ற ஒரு நாளாக அறிவித்து கடைபிடிக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நாங்கள் கடந்த ஆண்டு அதை செய்தோம். இந்த ஆண்டு நாளை இதே இடத்திலே காலை 11 மணி அளவில் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கால் பதித்த இந்த நாள் தங்கவயலிலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு அழைப்பு விடுத்து, ஜாதி மத பேதங்களை தூர வைத்துவிட்டு, கல்வி இன்றைக்கு அரசியல் சாசன சட்டம் இந்த நாட்டில் இருப்பதால் தான் ஜனநாயகம் இருக்கிறது. ஜனநாயகம் இருப்பதனால் தான் இந்த நாட்டிலே மக்களாட்சி நடந்து வருகிறது. அந்த மக்களாட்சி இருப்பதால் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்திருக்கிறது. அந்த அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்கின்ற ஒரு நாளாகவும், கோலார் தங்கவயலினுடைய பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அந்த கால் பதித்த நாளில் இன்னும் பல்வேறு தகவல்களை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் நாளை வெளியிட இருக்கின்றோம். அதே நேரத்திலே சத்திய பிரமாணம் எடுக்க உறுதியாக இருக்கின்றோம். ஒவ்வொருவரும் சுயமாக ஒரு சத்திய பிரமாணத்தை எடுக்க வேண்டிய கட்டம் இருக்கிறது. அது ஏன், எதற்கு, எதன் மீது சத்திய பிரமாணம் என்பதை எல்லாம் நாளை 11 மணிக்கு இந்த பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பூங்காவிலே சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய அனைத்து தரப்பட்ட அங்கத்தினர்களும் நிர்வாகிகளும் பங்கேற்று நடத்த இருக்கின்றோம். இதில் எல்லா தரப்பட்ட கோலார் தங்கவயலினுடைய அனைவரும் பங்கேற்கப்பட வேண்டும். பல்வேறு விஷயங்களை, பல்வேறு கருத்துக்களை நாளை இங்கே உறுதியேற்க வேண்டி இருப்பதால் இந்த நாள் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த கால் பதித்த நாள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் என்பதை நாளை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் தீர்க்கமாக பல்வேறு தகவல்களை வெளியிட இருக்கிறது. அனைவரும் அதில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக ஒரு பொது அழைப்பிதழ், அந்த அழைப்பிதழாக தங்கவயல் மக்கள், இளைஞர்கள் அனைவருமே இன்றைக்கு பங்கேற்கப்பட வேண்டும். ஆனால் பங்கேற்க முடியாதவர்கள் கூட ஆங்காங்கே இன்றைக்கு உறுதியேற்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்கிறது என்று சொல்லி அனைவரும் இதிலே பங்கேற்பீர்கள். வாருங்கள், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த அரசியல் சாசன சட்டத்தை காக்க வேண்டிய உறுதிமொழியிலே நீங்கள் அனைவரும் பங்கேற்பீர்கள் என்று அனைவருக்கும் அழைப்பு. ஜெய்பீம். இந்திய திருநாட்டின் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிதிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக, பாதுகாப்பிற்காக, சுயமரியாதைக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட உலகம் போற்றும் மாமேதை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 1954 ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி கோலார் தங்கவயல் விஜயம் செய்தார். அவர் பொற்பாதங்கள் தங்கவயலிலே பட்டு இன்று 72 ஆண்டுகள் ஆகின்றன. 72 ஆண்டுகள் ஆகியும் கூட கோலார் தங்கவயலிலே அதிகபட்சமாக தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருந்த போதிலும் அதை மறந்து விட்டார்கள். அந்த நாளை ஏதோ ஒரு இரு அமைப்புகளும் அம்பேத்கர்வாதிகளும் அந்த நாளை நினைவு கூர்ந்து அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை மாத்திரம் அணிவித்து சென்று விடுகிறார்கள். இளைய தலைமுறைக்கு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் ஏன் கோலார் தங்கவயல் வந்தார், எதற்காக வந்தார், அவர் வந்த பிறகு என்னென்ன மாற்றங்கள் கோலார் தங்கவயலிலே ஏற்பட்டிருக்கின்றது, கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, அரசியல் அதிகாரத்திலே என்பதையெல்லாம் எடுத்து காண்பிப்பதற்காக கடந்த ஆண்டு மதிப்பிற்குரிய தோழர் ஜோதி பாசு மற்றும் செக்ரட்டரி தயானந்த் அவர் தலைமையிலே கேஜிஎஃப் பாதுகாப்பு, தங்கவயல் பாதுகாப்பு ஐக்கிய முன்னணியை ஏற்படுத்தி அதன் மூலமாக இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம் என்ற கோட்பாடோடு கடந்த ஆண்டு தலைவர் அவர்கள் அறிவித்தார்,
அண்ணல் கால்பதித்த அந்த ஜூலை 12ஆம் தேதியை இன்று ஆண்டுதோறும் தங்கவயல் அறிவு தினமாக KGF நாலேஜ் டே என்று அதை வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டும். அந்த நாளிலே கோலார் தங்கவயலிலே இருக்கக்கூடிய பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே, பல அரசாங்க அலுவலகங்களிலே, பொது இடங்களிலே அண்ணலின் புகழ் பாட வேண்டும் என்ற ஒரு கோட்பாடை முன்வைத்து ஆரம்பித்தார்கள். அதன் அங்கமாக நாளை 12ஆம் தேதி 72வது ஆண்டு தங்கவயல் அறிவு தினத்தை KGF யுனைடெட் ஃப்ரண்ட் தலைவர் தோழர் ஜோதிபாசு அவர்கள் தலைமையிலும் செக்ரட்டரி தயானந்த் அவர் தலைமையிலும் வெகு விமர்சையாக இங்கு அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து கொண்டாடும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அனைவரும் அலைகடலென திரண்டு வந்து அண்ணலின் புகழ் பாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.